நீங்க இப்போ ஒரு சில வருஷங்களா ஒரு மருத்துவரா பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ பெண்ணா ஒரு மருத்துவரா பணிபுரியிற உங்க கூட உங்களோட பயணம் பத்தி கொஞ்சம் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மருத்துவரா என்னுடைய பயணத்துல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, ஒரு சிறந்த கல்வி, ஒரு நல்ல வேலை, பொருளாதாரத்திற்காக யாரையும் சார்ந்திராமை, அதாவது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மூணும் பெண்களிடத்துல இருக்கிற பட்சத்துல யாருமே பெண்களை அடிமைப்படுத்த முடியாது, அவங்களோட வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகே மேம். இப்போ நீங்க ஒரு மகப்பேறு மருத்துவரா இருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி. முந்தைய காலங்களில் பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா சலிப்படையக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. இப்போவும் அந்த நிலையை நீங்க பாக்குறீங்களா? இருக்கிற காலகட்டத்தை விட இப்போ வர்ற காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு தான் வருது. பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக பிறந்தா போதும் அப்படிங்கிற மக்கள் சொல்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக கேட்க முடியுது. பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு நிகராக கல்வி, ஆரோக்கியம், படிப்பு, உணவு இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு சமமாக ட்ரீட் பண்ணுற விதத்தை நம்ம இப்போ பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் வரவேற்கத்தக்கதாகவும் இருக்குது.